السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1438 ஷஅபான் மாதம் 23ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் புஐஜான் அவர்கள் நன்மைகள் நிறைந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் வசியத்து செய்தது போன்று உங்களுக்கும் நாங்கள் வசியத்து செய்கிறோம். அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்ற திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னகத்தே சில நன்கொடைகளை, சில அருள்களை, அபிவிருத்திகளை தன்னகத்தே வைத்திருக்கின்றான். அதே போன்று சில நன்மைகளை இலகுவாக கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய காலங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த அருமையான காலத்திலே அல்லாஹ்வுடைய அருள்மலைகள் தனது அடியார்களுக்கு இறக்கி வைக்கப்படும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அபிவிருத்திகள், பரக்கத்துகள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இலகுவாக ஒரே காலத்திலே போய் சேரக்கூடிய சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த வகையிலே சிறப்புக்குரிய காலம், சிறப்புக்குரிய நேரம், அருள்களை இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் ஷஹ்ரு ரமலான், அந்த ரமலான் மாதமாக இருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக வாயில்களை எல்லாம் மூடி விடுகின்றான், சுவர்க்க வாயில்களை எல்லாம் திறந்து விடுகின்றான். அதே போன்று அந்த அருமையான காலம் இன்னும் ஓரிரண்டு மணித்தியாலங்களிலே நம்மை அடைய இருக்கின்றது. எனவே அந்த நாட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. எனவே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக ஆசை கொண்டவர்களே, நீங்கள் அந்த காலத்தை எதிர்பார்த்து நன்மையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களே, பாவத்தை விட்டும் தூரமாகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு உருக்கமான நினைவூட்டலை கூறியவர்களாக, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் ஒரு சுறுப்பாக அதனை அடைந்து கொள்வதற்கு, நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். எனவே நமக்குரிய காலம் அண்மித்து விட்டது. இந்த காலத்தை அடைந்து விட்டால் நாளை நாளை என்று பிற்படுத்தி உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று உங்களுக்கு உருக்கமாக நினைவூட்டுகின்றேன். எனவே இந்த அருமையான காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள், குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள். எனவே இந்த அருமையான காலத்திலே, அருமையான சந்தர்ப்பத்திலே நீங்கள் வீணான கேளிக்கையான விளையாட்டுகளிலே ஈடுபட்டு இந்த நன்மைகளை நீங்கள் வீணாக்கிக் கொள்ள வேண்டாம். சோம்பேறிகளாக இருந்து நன்மைகளை இழந்து விட வேண்டாம். பாவம் செய்வதற்குரிய காலம் இதுவல்ல. எனவே இந்த பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நன்மைகள் பன்மடங்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த காலத்திலே நன்மைகளை செய்து உங்களது நன்மை ஈட்டை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மதின் 38வது வசனத்திலே கூறுகின்றான், வமன் யப்ஹல் ஃபஇன்னமா யப்ஹலு அன் நஃப்ஸிஹி, எவன் ஒரு மனிதன் இந்த காலத்திலே உலோகித்தனமாக கஞ்சனாக இருக்கின்றானோ அவன் தனக்குத்தானே கஞ்சத்தனத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றான். மேலும் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான், வமன் யக்ஸிப் இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸிஹி, எவன் ஒரு மனிதன் இந்த அருமையான காலத்திலே, நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட பொன்னான காலத்திலே பாவங்கள் செய்து வீணாக்கிக் கொள்கின்றானோ அவன் தனக்குத்தானே கேட்டை, அவன் தனக்குத்தானே ஒரு
கேவலமான ஒரு விடயத்தை தன்னகத்தை ஆக்கிக் கொள்கின்றான். எனவே அவன் நன்மைகள் செய்தால் அவனுக்கு பன்மடங்காக கொடுக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கி விட்டு பாவத்தில் ஈடுபட்டு விட்டால் அவன் தன்னை தானே அழித்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகையை அவன் தெரிவு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் தமது ஆத்மாவுக்கு, நமது நஃப்ஸுக்கு, நமக்கு தேவையான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். உண்மையிலே இவ்வாறான பொன்னான காலங்கள் கொடுக்கப்பட்டு அதிலே பெறக்கூடிய நன்மைகளை இழக்கக்கூடிய மனிதர்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அல்லவா? இந்த காலத்தை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும். நமக்கென ஒரு இலாமாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்று வர இருக்கின்றது, நாளை வர இருக்கின்றது, இன்னும் 2-3 மணித்தியாலத்தில் வர இருக்கின்றது என்ற ஒரு செய்தி உலக விடயத்துக்காக அறைகோல் விடுக்கப்பட்டால் மக்கள் எல்லாம் சாறை சாறையாக கடை தெருக்களுக்கு விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலிவு விற்பனை என்று ஒரு நோட்டீஸ் போடப்பட்டு விட்டால் மக்கள் எல்லாம் தங்களது சொந்த தேவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த கடை தெருவுக்கு சென்று அந்த கிளியரன்ஸ் அல்லது மலிவு விற்பனையிலே அதிகமான சொத்துக்களை, அதிகமான பொருட்களை சில்லறை விலையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹோ நம்மை அழைக்கின்றான். அல்லாஹை பயந்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அல்லாஹுடைய இறைநேசனாக மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களை அண்மித்திருக்கின்றது. நீங்கள் அவசரமாக புறப்பட்டு அதனை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தர்கள் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த நோன்பின் மூலமாக, நோன்பை முறையாக நோட்பதன் மூலமாக லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறைநேசர்களாக, அல்லாஹ்வை அஞ்சி அவருடைய அன்பனாக, நேசனாக, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்ற நல்லடியானாக மாறலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு நோன்பை முன்வைத்து அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்பதை நமக்கு மார்க்கமாக்கி அதை கடமையாக்கி இருக்கின்றான். எனவே அந்த காலத்திலே நோன்பு நோட்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கின்றது. எனவே நாம் அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கின்றோம், அல்லாஹ்வுக்காக தாகத்திருக்கின்றோம். ஆனால் இதனுடைய நோக்கம், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நமது குறிக்கோள் லஅல்லகும் தத்தகூன், பசித்திருந்தும் உணவு இருக்கின்ற போது அல்லாஹ்வுக்காக நாம் தவிர்த்துக் கொள்கின்றோம். வெறும் தாகத்திலே நாம் தத்தளிக்கின்ற போது தண்ணீர் இருந்தும் அல்லாஹ்வுக்காக அதனை தடுத்துக் கொள்கின்றோம். காரணம், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், அல்லாஹ் என் நேரத்திலும் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். நான் மூடிய அறையிலே பசித்திருந்தும் அங்கே நிறைய உணவுகள் இருந்தும் அல்லாஹ்வுக்காக நான் உணவு உண்ணாமல் தனது வாயை நான் பக்குவப்படுத்திக் கொள்கின்றேன். எனவே இந்த தக்வாவை அடைத்துக் கொள்வதற்காக, இந்த இறையச்சத்தை நமது வாழ்க்கையிலே பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு பெரிய சந்தர்ப்பம்தான் இந்த ரமதானாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் வெறுமனே பசித்திருப்பது மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்குமே அல்லாமல் அந்த நோன்பு கொடுக்கக்கூடிய உண்மையான பயிற்சியை அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். நோன்பு நோற்றுவிட்டால் வீணான வார்த்தைகள், கெட்ட விடயங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அவ்வாறு நோன்பு நோற்றவர்களாக பொய் பேசுவது, புறம் பேசுவது, பிறருக்கு அநியாயம் செய்வது, இன்னொரு பாவமான காரியங்களில் ஈடுபடுவது என்பது இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பின் மூலமாக நாம் நமது உடல் உறுப்புகளை அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியதாக, அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உன்னத செய்தியை நமது உடல் உறுப்புகளுக்கு நாம் நடைமுறையிலே பயிற்சி கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த ரமதானுடைய காலம். எனவே வீணாக வெறுமனே பசித்திருந்து, வெறுமனே தாகித்திருந்து
பாவமான விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அந்த உண்மையான நோன்பு கொடுக்கக்கூடிய அந்த பிரயோஜனத்தை விட்டும் தூரமாகியவர்களாக நன்மையை இழந்தவர்களாகத்தான் நாம் கருதப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். எவ்வாறு யுத்தத்திலே ஈட்டி அம்புகள் வரும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் கேடயமாக பாவிக்கின்றோமோ, அதே போன்று நோன்பு என்பது பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாதுகாவலனாக இந்த நோன்பை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே இந்த ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் நீங்கள் பொய் பேச வேண்டாம், வீணான கேளிக்கையான விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் நோன்பாளியாக இருக்கின்ற வேளையிலே யாராவது உங்களுக்கு ஏசிவிட்டால் அல்லது உங்களை தாக்கிவிட்டால், இன்னி சாயிம், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று கூறி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். எனவே உண்மையாக அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நோன்பு காலத்திலே பாவமான விடயங்களை விட்டும் நாம் ஒட்டுமொத்தமாக நாம் தூரமாகிவிட வேண்டும். நமது உடல் உறுப்புகளை பாவத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவனொரு மனிதன் ரமலான் மாதத்திலே ஈமானுடன் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோக்கின்றானோ அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே நேரத்திலே ஈமானுடன் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து யார் இரவிலே நின்று வணங்குகின்றானோ அவருடைய எல்லா முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். மேலும் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே யார் ஈமானுடன் இறை விசுவாசத்துடன் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அருமையான சந்தர்ப்பம், பொன்னான ஒரு காலத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிகவும் சிறப்புக்குரிய விடயங்களில் ஒன்றுதான் நோன்பாக இருக்கின்றது. இந்த நோன்பு என்பது அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தெளிவான வழிபாடாக இருக்கின்றது. இந்த நோன்பு என்பது அல்லாஹுக்காக பொறுத்து கொண்ட பொறுமையாளர்களுடைய வணக்கம். உண்மையான பொறுமையாளன் யார் என்பதை வெறுமனை நாவால் சொல்வதை விட நடைமுறையிலே நேரடியாக பயிற்றுவிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த நோன்பாக இருக்கின்றது. பொறுமையாளர்களுடைய வணக்கம், நல்லவர்களுடைய, அல்லாஹ்வை உண்மையாக பயந்தவர்களுடைய மறுமைக்கான ஒரு கட்டுச்சாதனமாக இருக்கின்றது. வெற்றியாளர்களுடைய ஒரு உன்னத ஒரு வணக்கமாக இந்த நோன்பு இருக்கின்றது. நோன்புக்குரிய கூலியோ மிகவும் பிரமாண்டமானது. அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளோ விசாலமானது. அதன் மூலமாக பெறக்கூடிய உலக மறுமை பயன்பாடுகளுக்கு நிகரில்லாத விரிவான பயன்கள் இருக்கின்றது. நோன்பின் மூலமாக நோய் நிவாரணியை நாம் அடைந்து கொள்கின்றோம். உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு சக்தியை பெற்றுக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, உடல் உறுப்புகளுக்கு பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியை இந்த நோன்பு வழங்குகின்றது. அதனை விட நாளை மறுமையிலே என்னை படைத்தவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன், அவனுக்கு நான் சரணடைந்து விட்டேன் என்பதை நடைமுறையிலே நிறுவுவதற்கு ஒரு காரணியாக இந்த நோன்பு இருக்கின்றது. எனவே இந்த நோன்பு ஏராளமான பல நன்மைகளை நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நோன்புடைய நன்மைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நன்மைகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை இரண்டாக பிரிக்கின்றான். ஒன்றை அவன் தன்னகத்தை அல்லாஹ் ஆக்கிக் கொள்கின்றான். ஏனைய இரண்டாவது பகுதி மனிதர்களுடைய வணக்கத்துக்காக அதனை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுக்குரிய கூலியில் பாதி அல்லாஹ் தன்னகத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஏனைய இரண்டாவது பாதியை மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்கத்துக்காக அல்லாஹ் அதனை பிரித்து வைத்திருக்கின்றான். எனவே அரைவாசி பகுதியை தன்னகத்தை அவன் எதற்காக ஆக்கியிருக்கின்றான் என்றால், நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் அதனுடைய கூலியை 10ஆக 70ஆக 700 மடங்காக அல்லாஹ் நன்மைகளை உயர்த்தி கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறான். 70 வீதம் அல்ல, 70 மடங்கு 700 மடங்காக நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நோன்பை பற்றி கூறுகின்ற போது கூறுகின்றான், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புக்குரிய பிரதிபலன், நோன்புக்குரிய கூலி, அதற்குரிய முழுமையான பயன்பாட்டை கொடுப்பதற்கு அல்லாஹ் வாக்கெடுத்திருக்கின்றான். எனவே இந்த அடியான் எனக்காக ஆசைகளை தவிர்த்துக் கொள்கின்றான்,
எனக்காக உணவை அவன் தவிர்த்துக் கொள்கின்றான், எனக்காக தாகத்தை தவிர்த்துக் கொள்கின்றான், எனவே அவனுக்குரிய கூலியை கொடுப்பதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் வாக்கெடுத்திருக்கின்றான். மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. நோன்பு திறக்கின்ற நேரம், அதே நேரத்திலே இன்னும் ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம். இந்த 2 மகிழ்ச்சிகளும் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதே போன்று நோன்பு நோற்றிருக்கின்ற வேளையிலே நமது நாவிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட ஒரு சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் இந்த நோன்பாளிகளுக்கு என்ற சுவர்க்கத்திலே அவர்களுக்கென்ற ஒரு வாயிலை சொந்தமாக வைத்திருக்கின்றான். அந்த வாயிலூடாக நோன்பாளிகளை தவிர வேறு யாருமே நுழைய மாட்டார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சுவர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கின்றது, அந்த வாயிலுக்கு பாபுர் ரையான், ரையான் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாயிலினூடாக நோன்பாளிகளை தவிர வேறு யாருமே நுழைய மாட்டார்கள். அங்கே கூறப்படும் ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று மலக்குமார்களால் அறைகூவல் விடுக்கப்படும். அந்த நேரத்திலே நோன்பு நோற்றவர்கள் அந்த வாயிலூடாக நுழைவார்கள். அங்கே நுழைந்து விட்டால் அவர்களுக்கு நீராகாரம் கொடுக்கப்படும். அங்கே அவர்கள் நீர் அருந்தி விட்டார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு தாகமே கிடைக்காது, தாகமே வரமாட்டாது. சுவர்க்க வாயில், அந்த வாயிலூடாக நோன்பாளிகள் நுழைந்து விட்டதற்கு பின்னால் அந்த வாயில் மூடப்பட்டுவிடும். அது அவர்களுக்கு என்று அல்லாஹ் சொந்தமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாபுர் ரையான் என்ற வாயிலூடாக சுவர்க்கத்திலே நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய, பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய காலம். இந்த ரமலான் மாதத்திலே எத்தனையோ அடியார்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான். எனவே இந்த அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தியாகங்கள் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ், நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் ஒரு நாள் மிம்பர் மேடையிலே ஏறுகின்ற போது 3 முறை ஆமீன் கூறினார்கள். அதற்கு விளக்கம் கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், எவன் ஒரு மனிதன் எனது பெயர் கூறப்பட்டும், நபி அவர்களுடைய பெயர் கூறப்பட்டு சலவாத்து கூறவில்லையோ அவன் கஞ்சன், அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக, எவனொரு மனிதன் பெற்றோர்களை அடைந்து அவர்கள் மூலமாக சுவர்க்கத்தில் நுழையவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, எவனொரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து நபி அவர்கள் ஆமீன் கூறிய வரலாறை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? இதனை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நாம் கண்முன்னே இருக்கக்கூடிய ரமலான் வரப்போகின்றது, அதனை தூய்மையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய அன்பை பெற்று சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய பேர் கேட்கப்படும் போதெல்லாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் கூறப்படும் போதெல்லாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று நமது நாவால் ஸலவாத்து கூறி அந்த கஞ்சத்தனத்தை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இது போன்ற அருமையான சந்தர்ப்பங்களை விட்டும் நம்மை நழுவி விடுவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் நம்மளை வலுக்கெடுப்பதற்காக, நன்மைகளை விட்டும் நம்மளை தூரப்படுத்துவதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பான். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் சென்ற ரமதானிலே எவ்வாறு பயன்படுத்தினோம், யாரெல்லாம் ரமதானை வீணாக்கினோமோ அவர்கள் அதனை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மன்னிப்பு பெற்றுக் கொள்வது உடன் வரக்கூடிய ரமலானை நல்ல முறையிலே கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரமதானை அடைந்து கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பெரிய அருளாக இருக்கின்றது. எனவே ரமதான் வருவதற்கு முன்னால் எத்தனை பேர் உயிருடன் இருக்கின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது. திடீர் மரணங்களை எல்லாம் நாம் கேட்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஒரு நிமிடத்திலே அவர்கள் மரணிப்பதை பார்க்கின்றோம், ஒரு நிமிடத்திலே நோய்வாய்ப்படுவதை பார்க்கின்றோம், ஒரு நிமிடத்திலே சுய நினைவை இழப்பதை பார்க்கின்றோம். எனவே நமது உடல் ஆரோக்கியம்,
நமது சக்தி, நமது பலம் நம்மிடத்திலே இல்லை, அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். எனவே வரக்கூடிய காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கடைசி நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான், ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சொற்ப காலத்துக்கு எனது உயிரை கைப்பற்றுவதை பிற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு மனிதனும் சக்கராத்துடைய நேரத்திலே வேண்டுவான். ஆனால் அவன் வேண்டுவதற்கான காரணம் என்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்களே தர்மம் செய்து நல்லவனாக மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு என்று ஒவ்வொரு மனிதனும் கேட்பான். ஆனால் யாருக்கும் அங்கே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. இன்னும் மனிதர்கள் கூறுவார்கள், ரப்பிர்ஜிஊன், கொஞ்ச நேரம் என்னை மீட்டி கொடுப்பாயாக, எனது உயிரை கைப்பற்றுவதை பிற்படுத்துவாயாக என்று ஒவ்வொரு மனிதனும் வேண்டுவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவுரை, முற்றுப்புள்ளிக்குரிய காலம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த நேரம் வந்துவிட்டால், அந்த நொடி பொழுது வந்துவிட்டால், ஒரு நொடி பொழுதேனும் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. எனவே அந்த நேரத்திலே நாம் பேராசை கொண்டு நன்மைகள் செய்வதற்கு நாம் எவ்வளவுதான் ஆசை கொண்டாலும், எவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினாலும், அந்த மலக்குல் மௌத் நமது உயிரை கைப்பற்றுவதை விட்டு ஒரு நொடி பொழுதும் நம்மை பிற்படுத்த மாட்டார். எனவே அந்த இக்கட்டான சந்தர்ப்பம் நமக்கு வருவதற்கு முன்னால், மலக்குல் மௌத் நமது உயிரை கைப்பற்றக்கூடிய நேரம் வருவதற்கு முன்னால், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம், செல்வம், அறிவு, இன்னொரு நியமத்துக்களை முறையாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நன்மை செய்வதற்காக எத்தனையோ சிரமங்களை மேற்கொள்வோம், எத்தனையோ சிரமப்படுவோம். அந்த சிரமங்கள் எல்லாம் சொற்ப நேரத்தில் அல்லது சில நாட்களில் நம்மை விட்டு அழிந்துவிடும். ஆனால் நன்மைக்காக நாம் சிரமப்பட்ட அந்த சிரமத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடு நிரந்தரமாக உலகத்திலும் கிடைக்கும். சுவர்க்கம் வரும் வரை அந்த பயன்பாடு நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்குரிய கூலி அல்லாஹ் மறுமையிலே சேமித்து வைத்திருப்பான். ஆனால் பாவம் செய்வதென்பது, பாவத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய இன்பம் என்பது அவசரமாக இலகுவாக கிடைக்கும். ஆனால் அதற்காக நாம் பெறக்கூடிய இன்பம் சொற்ப நேரத்திலே அல்லது சில நாட்களிலே நம்மை விட்டு தூரமாகிவிடும். ஆனால் பாவத்தின் மூலமாக நன்மை இன்பம் அனுபவித்திருப்போம், ஆனால் இன்பம் முடிந்துவிடும். அதன் மூலமாக வரக்கூடிய தண்டனை, நஷ்டம், மன உளைச்சல்கள் வாழ்வு பூராக நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே கடுமையான வேதனைக்குள்ளானவர்களாக நாம் ஆக்கப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மைக்காக தியாகம் செய்கின்ற போதும் அந்த சிரமம் சொற்ப நேரத்தில், சொற்ப நாட்களில் நம்மை விட்டு தூரமாகிவிடும். அதற்குரிய கூலி, பிரதிபலன், மகிழ்ச்சி மறுமை வரும் வரைக்கும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம், மகிழ்ச்சி சொற்ப நேரத்தில், சொற்ப நாட்களில் நம்மை விட்டு தூரமாகிவிடும். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்டனை உலகத்திலும் மறுமை வரும் வரை நம்மை துன்புறுத்தி கொண்டே இருக்கும், நம்மை கவலையில் ஆழ்த்தி கொண்டே இருக்கும். எனவே பாவத்தை விட்டும் தூரமாகி நன்மைகள் செய்வதற்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த அருமையான காலத்திலே நன்மைகள் செய்வதற்கு நமக்கு சில இலகு தன்மைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளத்திலே மன நிம்மதி இருக்க வேண்டும். வணக்கம் செய்வதற்கு அந்த இருக்கக்கூடிய சூழல் ஒரு அமைதியான சூழலாக இருக்க வேண்டும். பயமற்றவர்களாக, அச்சமற்றவர்களாக, ஒரு பாதுகாப்பு பெற்ற சூழலில் இருக்கும் போதுதான் வணக்கங்களை நாம் இலகுவாக, நாம் மன நிம்மதியுடன் செய்வதற்கு நமக்கு அந்த வணக்கத்தை செய்வதற்கான இலகுத்தன்மை நமக்கு கிடைக்கும். எப்போது ஒரு அச்சமான சூழல், ஒரு பயங்கரமான சூழல் இருக்கும் என்றால், எப்போதும் 2 ரக்காத் தொழுகையிலே அவசரமாக தொழுதுவிட்டு பள்ளியை விட்டு விரண்டோடு முடியுமோ என்ற ஒரு எண்ணம் தான் பாதுகாப்பற்ற சூழலிலே கிடைக்கும். நமது ஊர்களிலே தெரியும், நோன்பு காலம் வந்துவிட்டால் எத்தனையோ அச்சம், எத்தனையோ பயம். பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போக முடியாது, ஆண்கள் இரவிலே வெளியிலே வணக்கத்துக்காக புறப்பட்டு செல்ல முடியாது. யார் எந்த நேரத்தில் அடிப்பானோ, யார் எந்த நேரத்தில் நம்மை கைது செய்வானோ என்ற ஒரு அச்சம், பயம். ஆனால் இந்த நாட்டிலே
ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கின்றது அல்லவா? இது அல்லாஹ்வுடைய அருள். இந்த அருளுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாதுகாப்பான சூழலை இல்லாமல் ஆக்குவதற்காக, இந்த பாதுகாப்பான சூழலை அடித்தொழிப்பதற்காக எத்தனையோ இறை நிராகரிப்பாளர்கள், இஸ்லாமிய எதிரிகள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால் இந்த பாதுகாப்பான சூழல் என்றும் நமக்கு கிடைக்கும். ஆனால் பாதுகாப்பான சூழலை இருந்து கொண்டு நன்மைகள் செய்வதற்கு பதிலாக பாவத்திலே நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளான இந்த பாதுகாப்பான சூழல் நம்மை விட்டு பறிக்கப்படுவதற்கு வெகு தூரம் இல்லை என்பதை உணர்ந்து இந்த பாதுகாப்பான சூழலை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே யாரெல்லாம் நமது பாதுகாப்பை அளிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்றார்களோ அவைகளை முறியடிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயலுமான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நமது பாதுகாப்பு நம்மிடத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது, நமது குடும்பத்தினர்கள் நிம்மதியாக வாழ முடியாது, பள்ளி வாயில்களுக்கு சென்று தொழ முடியாது, நோன்பை நல்ல முறையில் நோக்க முடியாது. இன்னொரு பல வணக்கங்களை செய்வதற்கு ஒரு அச்சமான சூழல் வந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய வணக்கங்களை கூட முறையாக நிறைவேற்ற முடியாத ஒரு சந்தர்ப்பம் வந்துவிடும். எனவே இந்த பாதுகாப்பான சூழலை நியமத்தாக கருதி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நாம் இந்த நல்ல சூழலை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் உலகமெல்லாம் இருந்து மக்கள் எல்லாம் சாரை சாரையாக வருகிறார்கள். ரமதான் வந்துவிட்டால் உம்ராவுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வருகின்றார்கள். ஆனால் எத்தனையோ மொழி தெரியாத மக்கள், பல நிறத்தை உடையவர்கள், பல மொழிகளை உடையவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அவர்களுடைய வணக்கத்தை முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கான ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கின்றது அல்லவா? இந்த சூழலை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் சூழ்ச்சியை எதிர் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பான். அதே நேரத்தில் நாம் இது அல்லாஹ்வுடைய அருள் என்பதை மறந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்வோமானால், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதிலே நிரந்தரமாக இருப்போமானால் இது போன்ற நன்மையான நல்ல சூழல்கள் நம்மை விட்டு பறிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ நாடுகளிலே, எத்தனையோ ஊர்களிலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா? குறிப்பாக நமது நாடுகளிலே நோன்பு காலம் வந்துவிட்டால் நன்மைகள் செய்வதற்கு தடையாக எத்தனையோ சூழ்ச்சிகள் அங்கே செய்யப்படுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டுவோம். யா அல்லாஹ், அருமையான ரமதான் காலத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றாய். இந்த ரமதானின் மூலமாக நன்மைகளை செய்து நாங்கள் உனது அடியார்களாக மாறுவதற்கான ஒரு நல்ல சூழலை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தான் சூழ்ச்சி செய்கின்றார்களே அல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அளிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை ஒழிப்பதற்கு, அவர்களுக்குரிய பாதுகாப்பான சூழல் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒருபோதும் அவர்களால் முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். கஅபாவை பார்த்து கூறுகின்ற போது இந்த கஅபாவுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அந்த அல்லாஹ் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, உண்பதற்கு உணவில்லாமல் பசியிலே இருந்த போது உங்களுக்கு ஏராளமான உணவுகளை கொடுத்து பசியாற்றினான். வஆமனஹும் மின் ஹௌஃப், அச்சத்திலே இருந்த ஒரு பயங்கரமான சூழலிலே நீங்கள் இருக்கின்ற போது உங்களுக்கு அச்சமற்ற ஒரு தன்மையை, ஒரு பாதுகாப்பான சூழலை தந்தான் அல்லவா? அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே நாம் துன்பத்தில் துயரத்தில் இருந்த போது நம்மை மகிழ்ச்சியாக்கினான், கஷ்டத்தில் இருந்த போது வசதியை கொடுத்து நாம் கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கினான். இவ்வாறு ஏராளமான அருள்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான் மாதம் அருமையான காலம். அல்லாஹ் பல நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். எனவே ரமலானை அடைந்து விட்டால் அந்த ரமலானிலே பல நன்மைகளை செய்து நமது நன்மை ஏட்டுகளை அதிகரித்து பாவக்கரைகளை ஒட்டுமொத்தமாக நீக்கி மனித புனிதர்களாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று ரமலான் மாதத்திலே நின்று வணங்கி பல நல்ல வணக்கங்களை செய்து அவனுடைய
அன்பையும் அரவணைப்பையும் பெற்று சுவர்க்கத்திலே நோன்பாளிகளுக்கென்று சொந்தமாக்கி இருக்கக்கூடிய பாபுர் ரையான் என்ற சுவர்க்கத்தினூடாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைய வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.